வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 9 இன்னைக்கு விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அஜர்பைஜான், ஆர்மேனியா, பொஸ்னியா, முக்கியமாக ரஷ்யா அவங்க ஆதரிக்கக்கூடிய பல நாடுகள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுவும் அந்த ரெண்டாம் உலக போரினுடைய முடிவினுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய தொடர்ச்சி தான். நேற்று வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. சரி, வரலாறு அப்படின்னாலே ரெண்டாம் உலக போர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் நம்மளால் எழுத முடியாது. அதுதான் வரலாறாகவே இருக்குது. மோஸ்ட்லி வந்து அப்போ என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் மோஸ்ட்லி இருக்குமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. சப்போஸ் அது என்ன தான் நடந்தது, ரெண்டாம் உலக போர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கேளுங்க. எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஹிட்லர் பதவி வராரு ஜெர்மனில். அந்த ஜெர்மன் என்ன பண்ணுறாங்கன்னா 1939 போலாந்து மேலே ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்கா, அதை ஆதரிக்கக்கூடிய அந்த ஐக்கிய ராஜ்யம் சொல்லுவோம்ல, அப்போவே வந்து அவங்க யூனியனை சேர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமே. ஏன்னா பாதுகாப்புன்றது ரொம்ப தேவையில்லை. ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து இருந்தோம்னா, நம்ம ஒரு நட்பு நாடுகளாக இருந்தோம்னா போருன்றத விஷயத்தை தடுக்கலாம்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி ஜெர்மன் படைகள் வந்து போலாந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய படைகள்லாம் கொண்டு போயிட்டு டைரெக்டாக அங்கே தாக்குதல் நடத்தலை. ஏன்னா இப்போ ஜெர்மனுக்கு சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு நேஷனல் நாட்டு படைகள்னு சில பேர் இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகளோடு சேர்ந்து வேறு பகுதிகளை வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. அதை எதிர்த்து இந்த அமெரிக்காவும் அட் த சேம் டைம் சோவியத் யூனியன் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டில் வேறு நாடுகளில் இந்த ஜெர்மனை வந்து எதிர்த்து போர் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் போயிட்டே இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பானும் வந்து ஜெர்மனோட சேர்ந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் மனுஷங்க வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத அளவுக்கு போருகன்றது போக ஆரம்பிக்குது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்டு சொன்னால் லெனின்கிரேட் முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போரை பார்த்துருப்போம். அதில் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட வழி இல்லாமல் ஒரு மனுஷனை சாப்பிட்ற அளவுக்கான பிரச்சனைலாம் போச்சு அப்படின்ட்டு. இந்த போர்கள் இப்படியே போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த பேசிச ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, இந்த மதம் சார்ந்த ஒரு ஆட்சி, யூதர்களை வந்து அழிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஹிட்லருக்கு இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு குவிக்கிறது கொஞ்சம் கூட வந்து அவர் கஷ்டப்படவே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கும்பலாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்ன இடத்துல விஷவாயுக்கெல்லாம் கொடுத்து குழந்தைங்க பெரியவங்க அப்படி இப்படின்னு எந்த வேறுபாடுமே இல்லாமல் எல்லாருமே கொண்டு குவிச்சாங்க. இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் மக்கள் வந்து இறந்து போனாங்க. நான் சும்மா இதை எக்ஸாகரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக சொல்ல, உலகம் முழுக்கவுமே இந்த ரெண்டாம் உலக போரில் கோடிக்கணக்கில் உண்மையாகவே மக்கள் இறந்து போயிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஹிட்லரை பற்றி தான் பார்த்துருப்போம், அவரோட சர்வாதிகாரம் பார்த்துருப்போம். பட் ஆனால் உண்மை சொல்ல போனால் அவர் மட்டுமே இது காரணம் கிடையாது. ராகித்தோ அப்படின்ற ஒரு பர்சன், அட் த சேம் டைம் பெனிட்டோ முசோலினி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொலைகளுக்கும் ஒரு சர்வாதிகாரத்துக்கும் பேசிச ஆட்சிக்கும் வந்து காரணமாகவே அமைஞ்சாங்க. அதனால தான் இவ்வளோ மக்கள் இறந்து போனாங்க இத்தனை நாடுகளில். சரி, இது எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜப்பான் என்ன பண்ணாங்க, அந்த ஜெர்மனுடைய சப்போர்ட்டில் இருந்தாங்க இல்லையா, அந்த ஜப்பான் என்ன ஆகுதுன்னா ஹிரோஷிமா நாகாசாகி குண்டு வெடிப்புன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே போட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஆகஸ்ட் மாதம் அவங்க அந்த குண்டுகளை போடுறாங்க. 2 குண்டுகளை போட்டதுனால ஒரு பெரிய லெவலில் இழப்பு. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் மக்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் தாக்குதல் நடத்தலாமா? உண்மையை சொல்லப்போனால் ஜப்பான் வந்து பயந்துலாம் இதுக்கு நிற்கலை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எல்லாரையும் கொண்டுட்டு நம்ம யாரை ஆள போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து போர்கள் அப்படின்றது நிறுத்துறது தான் நியாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து இதுக்கப்புறம் நமக்கு போர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒப்பந்தத்தில் சைன் போட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அந்த லெனின்கிரேட் முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் வெற்றி அடைகிறாங்க. இப்படி ஒரு பெரிய வெற்றின்றது போக அதுக்கப்புறம் நம்ம ஹிட்லர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற தகவல்கள் வர, இதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒட்டுமொத்தமாக படைகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஜெர்மன் படைகள் எல்லாருமே வந்து சரணடைஞ்சாங்க. அப்படி சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர் அப்படின்றது முடிவுக்கே வந்தது. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா மே 8 யூரோப் கண்ட்ரிலையும், மே 9 வந்து சோவியத் யூனியன் ஆதரிக்கக்கூடிய நாடுகளும் அதை ரஷ்யாவும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு மே 9. நெக்ஸ்ட் ஜெர்மனில் நீங்கள் ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க, ஜென்டில்மேன் டே அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த டேல என்ன பண்ணுறாங்கன்றது கேட்டிங்கன்னா, இந்த ஜென்டில்மேன் டே ஏன் சொல்கிறாங்கன்றதுக்கு உங்களுக்கே ஒரு கோவம் வரும். காரணம் என்னென்னா, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த தள்ளு வண்டியை குழந்தைங்களாம் உட்கார வச்சு நம்ம தள்ளு போவோம் தெரியுங்களா, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரக்கெல்லாம் வச்சுக்கின்னு ரோட்டில் தள்ளினே போய் கொஞ்சம் கொஞ்சமாக குச்சினே அப்படியே என்ஜாய் பண்ணி ஒரு பாத யாத்திரை போகிறதான் பார்த்தீங்கன்னா இந்த டே. கேட்குறதுக்கு சிரிப்பாகுதுல. சரி, இது எப்படி உருவாச்சு என்ன எதுன்னு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா அதுக்கான சரியான வரையறைகளாக இல்லை. இது வந்து ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது, அதுக்கப்புறம் இப்படி மாறிச்சு அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ இதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான், சரக்கு குடிச்சிட்டு போகிறது தான். அதனால தான் அவங்களுக்கு ஜென்டில்மேன் வேறு பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் இப்போ நவீன உலகத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகி இன்றைக்கி ஜெர்மன் ஃபுல்லாக பல இடங்களில் இந்த மாதிரி எல்லாம் சரக்கு எடுத்துன்னு குடிச்சிட்டே போகிறது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்கப்பா.
அப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஃபாதர்ஸ் டே, அதாவது ஜென்டில்மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 9. நெக்ஸ்ட் ஷூஷா லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க, இது வந்து ஒரு ஆர்மேனிய படைகள் இவங்க வந்து நாகர்கோனா காராபாக்கு அந்த போர்ன்றதை பற்றி நான் சொன்னல, அஜர்பைஜானுக்கும் ஆர்மேனியர்களுக்கும் நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷூஷா லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியா செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 9. அண்ட் இதே நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னேன் இல்லையா இந்த 2ஆம் உலக போரினுடைய முடிவு அப்படின்ட்டு, அதில் நிறைய நாடுகளுக்கு வந்து விடுதலை கிடைச்சது. ஜெர்சி, அப்புறம் உக்ரைன், லாட்வியா, அப்புறம் குருன்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களுக்கு வந்து விடுதலைன்றது கிடச்சிதுங்க. அதனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 9. வரலாற்றில் தேடல்கள்னு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் நிகழ்காலத்தில் கண்டுபிடிப்புகள்னு ஒன்று இருந்திருக்காது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு சந்திக்கிறாரு. விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.